ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப நேரம் ஆக்காமல் ஒரே பாத்திரத்தில் சீக்கிரம் கேசரி எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே மெஷர்மெண்ட்டை நான் சொல்லியிருந்தேன். 1 கப்பு ரவைக்கு 2 கப்பு சீனி, 3 கப்பு தண்ணி. நான் இன்றைக்கி 1.5 கப்பு சுகர் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் நிறைய ஸ்வீட் சேர்த்துக்கிடுவீங்க. உங்களுக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக 2 கப்பு கூட எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு தேவையான அளவு நெய் எடுத்துகிட்டு அதில் 1 டம்ளர் ரவையை ஆட் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். முக்கியமாக வறுக்கும்போது அடுப்பு சிம்மில் இருக்கணும், இல்லைன்னா சீக்கிரம் பிளாக் கலரில் ஆயிரும் ரவை. ஸோ நல்லா இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் வறுத்துட்டு அதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது அதே பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிட்டு முந்திரி பருப்பு, பழம் அதை ஆட் பண்ணி அதுவும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுக்கணும். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் அது கூடயே நம்ம இன்றைக்கி 3 கப்பு தண்ணி ஆட் பண்ண போகிறோம். நான் ஃபஸ்ட்லேயே மெஷர்மெண்ட் சொன்ன மாதிரி 1 கப்பு ரவைக்கு 2 கப்பு சீனி, 3 கப்பு தண்ணி. இப்போ நான் அது கூட ஒரு பிஞ்ச் ஆஃப் கலர் கேசரி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இது ஆப்ஷனல் தான். இப்போ நான் 1.5 கப் அளவு சுகர் ஆட் பண்ணுறேன். இப்போ சுகர் கரையிற வரைக்கும் கொஞ்சம் அப்படியே கிளறி விட்டுட்டே இருக்கணும். நல்லா கொதித்து வரவும் 2 ஏலக்காய் இடித்து போடணும். இப்போ நல்லா சுகரும் கரைஞ்சிருச்சு, தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. கொதி வந்ததும் நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக மேக்ஸிமம் ரவையை தட்ட ட்ரை பண்ணுங்கள். மொத்தமாக தட்டிட்டீங்க அப்படின்னா கட்டி கட்டியாக வந்துடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை தட்டி கிளறி விட்டுட்டே இருக்கிறோம். கிளறும்போது முக்கியமாக அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும், இல்லைன்னா ரொம்ப கட்டி கட்டியாக ஆயிரும். இப்போ பாருங்கள், அந்த கொதிக்கிற தண்ணியில் ரவை கொஞ்சம் கொஞ்சமாக வேக ஆரம்பிச்சிருச்சு. இப்போது ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம மூடி போட்டு மூடி வச்சுருவோம். அப்பப்போ எடுத்து லைட்டாக இப்படி கிளறி விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள், 3-4 மினிட்ஸில் நல்லா ரவை இந்த அளவு வெந்து வந்துடும். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இப்படி நல்லா திரும்ப நல்லா கிளறி விட்டு எடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் இறுக்கமாக ஆகும். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக கேசரி ரெடி ஆகிட்டு கரண்டியில் கூட ஒட்டாமல் அழகாக வருது பாருங்கள். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.